எப்பா எவ்வளவுதான் நீதிமன்றம் கொட்டு கொடுத்தாலும் திருந்தவே மாட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் திமுகவிற்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. நம்ம திரௌபதி திரைப்பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்களை நேற்று அவருடைய வீட்டில் வைத்து காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றார். கிட்டத்தட்ட 5 மணி நேரமா அவர் எங்க இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் யாருக்குமே தெரியல. இந்த நிலையில கைது செய்வதற்கு உரிய காரணங்கள் முறையாக இல்லாதால், அதாவது அந்த கைது செய்வதற்கான காரணங்கள் முறையாக இல்லாததால் இயக்குனர் மோகன்ஜியை சொந்த ஜாமீனில் விடுவிக்க திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு. ஆனால் நீதிமன்றங்களிடம் எவ்வளவுதான் குட்டுப்பட்டாலும் கேட்க மறுக்கிறது நம்ம தமிழக அரசு. தமிழக காவல்துறை தன்னுடைய கௌரவத்தையும் மரியாதையும் இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள், நம்ம பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதற்கு முன்பு மகாவிஷ்ணு வழக்கிலையும் இதே மாதிரி தான் திமுக அரசு நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. தற்போது மோகன்ஜி அவர்களையும் அதே போல அவருடைய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எந்த ஒரு தவறான ஒரு கருத்தையுமே முன்வைக்க முடியல. அவர் பேசும்போது தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டு வந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு ராமதாஸ், நம்ம பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களுமே கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும். இந்த நிலையில் எந்த ஆவணங்கள் பாருக்கு, அவர் கைது பண்ணுறதுக்கு என்ன ஆவணங்கள் இருக்குது, எதுவுமே இல்லைனா எதுக்கு நீங்கள் கைது பண்ணீங்க அப்படின்னு தன்னுடைய சொந்த ஜாமீனில் திருச்சி நீதிமன்றம் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக காவல்துறை ஆளுங்கட்சியுடைய ப்ரெஷர் அவங்க கைது பண்ண வராங்க. தயவு செஞ்சு காவல்துறை உங்களுடைய அந்த கண்ணியத்தை இழக்காதீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். காவல்துறை மேலே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை இழக்க வேண்டாம் அப்படின்னா எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மோகன்ஜி அவர்களுடைய விடுதலை நமக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வலதுசாரிகளுக்கும் ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்திற்கும் எதிராக நம்ம மோகன்ஜி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. ஆளுங்கட்சி செய்யும் அட்டூழியங்களை தட்டி கேட்டுக்கொண்டிருக்காரு. அதற்கு நம்ம மோகன்ஜி அவர்களுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். நாராயண திருப்பதி அவர்கள் கொடுத்த பதிலடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.